ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഉരുളക്കിഴങ്ങും മുട്ടയും വെച്ച് ഇவ்வளோ டேஸ்டில் ஒரு மசாலா குழம்பு நீங்கள் சாப்பிட்டிருக்கா? சாதாரணமாக முட்டை குழம்பு செய்கிறதில் நின்னும் கொஞ்சம் வித்தியஸ்தமாய் உருளைக்கிழங்கும் தேங்காயும் எல்லாம் சேர்த்து நல்ல சூப்பர் டேஸ்டில் தான் இந்த மசாலா இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது. ചപ്പാത്തി, ദോശ, ഇഡ്ഡലി, ഇടിയപ്പം, ആപ്പം എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല കോമ്പിനേഷൻ தான் இந்த உருளைக்கிழங்கு முட்டை மசாலா குழம்பு. ஒரு தடவை இந்த குழம்பு சாப்பிட்டிருந்தா இதனோட டேஸ்ட்டு மறக்க முடியாது. அந்த அளவில் தான் இந்த முட்டை மசாலையோட டேஸ்ட்டு. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க. அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாய் கட் பண்ணியது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதிலேக்கு ஒரு பச்சை மிளகாய் 4ஆய் கட் பண்ணியது போட்டு அதையும் சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். அதுவும் போட்டு நமக்கு இது நல்லா வணக்கி எடுக்கலாம். கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வணக்கி எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி இருக்கு. தீஞ்சு போகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிൻ്റെ பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல கலரை விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். கூட தேவையான உப்பும் சேர்க்கலாம். இந்த குழம்பு நான் செய்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பத்திൻ്റെ கூட சாப்பிட்றதுக்காகத்தான். நல்ல காம்பினேஷன் தான் ஆப்பத்திൻ്റെ கூட இந்த உருளைக்கிழங்கு முட்டை மசாலா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரளவுக்கு வணங்கி வரும்போது நமக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் சின்னதாய் கட் பண்ணியது போட்டு அதுவும் வணக்கி எடுக்கலாம். உருளைக்கிழங்கு இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் வணக்கி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுக்கும்போது நம்ம குழம்பிന് நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சாதாரணமாக தண்ணியில் வேக வச்செடுத்த உருளைக்கிழங்கிலும் நல்ல டேஸ்ட்டு இதே மாதிரி எண்ணெயில் வணக்கி எடுத்த உருளைக்கிழங்கு வெந்து வருന്നത് தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வணக்கி எடுத்துகிட்டே இருக்குது. இனி நமக்கு இதிலேக்கு தேவையான மசாலைகள் எல்லாம் சேர்க்கலாம். பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்தி இருக்குது. அதே மாதிரி வரமிளகாயும் நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். எனக்கு காரம் கம்மியாய் போதும். உங்களுக்கு தேவையான அளவில் காரம் சேர்த்திக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தியிருக்கு. 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்தியிருக்கு. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்தியிருக்கு. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தியிருக்கு. இனி இது நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு கொத்தமல்லி தூள் தான் நான் அதிகமாக சேர்த்தியிருக்கிறது. வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தியது. மிளகுத்தூளும் நம்ம சேர்த்தியிருக்கு. இதெல்லாம் நல்லா வணக்கி எடுக்கணும். இப்போ இதிலேக்கு கரம் மசாலா சேர்க்கறதில்ல. இந்த குழம்பில் நான் கரம் மசாலையே சேர்க்கறதில்ல. கடைசியில் தான் நம்ம மசாலா சேர்க்கிறது. இது நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இதே மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சு நமக்கு லோ ஃப்ளேமில் இந்த உருளைக்கிழங்கு கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷமൊക്കെ போதும். சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்து வரும். நம்ம வணக்கி எடுத்த போதே உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. அதனால் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது இது சீக்கிரம் வெந்து வரும். இதுக்கிடையில் முட்டை நான் வேக வச்சு எடுத்தது. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கும் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்திருக்கு. இதிலேக்கு ஒரு தக்காளி இதே மாதிரி ரவுண்டாய் கட் பண்ணியது போட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இனி உருளைக்கிழங்கு ஒரு 3-4 பீஸு இதே மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு நல்லா திக்காயிட்டு கிரேவி கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு 3-4 பீஸ் மட்டும் போதும். இனி 1/2 கப்பு தேங்காய் அரைச்செடுத்ததை நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நான் தேங்காய் அரைச்சது தான் சேர்த்தியிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொதிக்கக்கூடாது. நல்லா சூடாயா போதும். இனி நம்ம வேக வச்சு எடுத்த முட்டை இதிலேக்கு சேர்க்கலாம். கத்தி வச்சு ஒன்று வரைஞ்செடுத்திருக்கு. நம்ம மசாலையெல்லாம் இதுக்குள்ளே பிடிக்கணும்.
அதுக்காக தான். கடைசியில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா எல்லாம் அதுக்கு பதிலாக சோம்பு தூள் பண்ணியது தான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கு. இது தான் இந்த குழம்பிൻ്റെ டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நமக்கு நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலாம். கடைசியில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் சேர்த்து மூடி வைக்கலாம். அப்படியே மூடி வைக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு முட்டை மசாலா ரெடி ஆகிருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அப்பத்திൻ്റെ கூட தான் நான் இந்த முட்டை மசாலா ரெடி ஆக்கியது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப்பு பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.